மனிதர்கள் எதை சாப்பிடுகிறார்கள், எதை சாப்பிடவில்லை என்று கண்காணிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் சஸ்மரை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அத்தியாயம் 2 வசனம் 173. தானாகவே செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் அல்லாஹு அல்லாதவருக்காக அறுக்கப்பட்டதையும் ஆகியவைகளைத்தான் உங்கள் மீதே தடை செய்திருக்கிறான். ஆனால் எவரேனும் பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறாமல் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹு மன்னிப்பவனும் கருணை மிக்கவனுமாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், தானா செத்தது, பன்றியின் இறைச்சி, ரத்தம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செஞ்சுருக்கிறான். அதே நேரத்தில் பாவம் செய்யாமல் ஒரு பசியின் காரணமாக செத்து போனதை தின்றுட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பசியின் காரணமாக வேணுக்குண்டு திண்டா ஆபத்து. பசியின் காரணமாக ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி செத்து போனதை திண்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னு சொன்னாக்கா திண்டுடலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆன்மீக முறையில் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். முழங்கால் வலி, இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். உங்கள் வியாபாரம் லாபம் பெற இறைவனின் திருநாமம் எழுதி கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.